ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே பற்றி கொஞ்சம் பேசுவோமா? சிஎஸ்கே ஹைதராபாத் கூட மேட்ச் இருக்குது சென்னையில் வர வெள்ளிக்கிழமை. எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க. வெரி குட். இப்போ வரப்போகிற மேட்ச் எல்லா மேட்சும் ஜெயிச்சா தான் குவாலிஃபை ஆக முடியும். யூ ஹேவ் டு வின் ஆல் த மேட்சஸ் ப்ளஸ் சம் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவராக போகணும். ரன் ரேட் வேறு இம்ப்ரூவ் பண்ணணும். வரப்போகிற மேட்சில் யார் கூட? எஸ்ஆர்ஹெச், பஞ்சாப் கிங்ஸ், ஆர்சிபி, கேகேஆர், ராஜஸ்தான் ராயல், குஜராத் டைட்டன்ஸ். ஆல்ரெடி நம்ம கேகேஆர்டி தோற்றுருக்கோம் ஒரு மேட்ச்சு. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ட்டி தோற்றுருக்கோம் ஒரு மேட்ச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க கூட திருப்பி விளாடணும். ஆர்சிபிட்டி தோற்றுருக்கோம். இந்த 3 பேர்கிட்டையும். பஞ்சாப் டீம் தோத்துட்டோம், மறந்துட்டு பாருங்கள். அப்போ யார்கிட்ட தான் ஜெயித்தோம்? மும்பை இந்தியன்ஸ்ட்டு ஒன்று ஜெயிச்சோம், லக்னோட்ட ஜெயிச்சோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீட் அ செக்யூர்ட் 11 ஃபார் 2026 அப்படி தான் தோனி சொன்னார். போன மேட்ச் போஸ்ட் மேட்ச்சில் என்ன சொன்னார்னா, நாங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது காரணம் வந்து நாங்கள் ரொம்ப நல்ல கிரிக்கெட் விளாண்டுங்க வருஷமாக. பட் ஃபியூ மேட்சஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு வின் அண்ட் கெட் ரைட் காம்பினேஷன் வேணும். சப்போஸ் நாங்கள் ஜெயிக்க முடியல, குவாலிஃபை ஆக முடியலன்னா ரைட் காம்பினேஷன் நெக்ஸ்ட் இயருக்கு நாங்கள் ரெடி பண்ணோம். அண்ட் டூ மெனி சேஞ்சஸ் பண்ண நாங்கள் விரும்பலை. பட் இட் இம்பார்ட்டன்ட் ட்ரை அண்ட் குவாலிஃபை. ட்ரை பண்ணுறோம், குவாலிஃபை பண்ண இல்லைனா செக்யூர்ட் லெவல் நெக்ஸ்ட் இயருக்கு ரெடி பண்ணோம். கம்பேக் ஸ்ட்ராங் நெக்ஸ்ட் இயர்னு சொன்னார். இதான் அவர் சொன்னது. அது அப்படியே தமிழில் சொன்னது சொல்கிறேன். எனக்கு இப்போ இதில் சில கேள்விகள், உங்களுக்கு தான் நிறையா விஷயங்கள் தெரியல, நீங்களே பதில் சொல்லுங்கள். சில கேள்விகள் கேட்குறேன். செக்யூர்ட் லெவலில் இனிமேல் தான் ஆப்ஷன் எடுக்க போகிறீங்களா? அப்போ இது வரைக்கும் பஞ்சில் உட்காந்த நாகர்கோட்டி, கம்போஜ், ராமகிருஷ்ணா கோஷ், ஆண்ட்ரூ சித்தார்த் அண்ட் பஞ்ச் பேடி இவங்களாம் இனிமேல் விளையாட போகிறது இல்லையா? இல்லை செக்யூரிட் 11 அடுத்த சீசன்னா அஸ்வின், ஜடேஜா இவங்களை திரும்பவும் விளையாட போகிறாங்களா வரப்போகிற மேட்சஸை? இல்லை அடுத்த வருஷம் விளையாட போகிறாங்களா? எனக்கே ஒன்றும் புரியல. நீங்கள் தான் சொன்னுங்க. லாங் பேட்டிங் லைன் இருக்குது சார், நம்பர் 9 வரைக்கும்னு கால் தூக்கி விட்டு முதல்லேருந்து பேசும்போதே நான் சொன்னேன். மேலே இருக்கிற 6 பேட்ஸ்மேன் பண்ணால் தான் 8, 9 பண்ண முடியும். 8, 9, 10ன்னு. என்னோட தியரி என்னன்னா, 195 ஃபார் 9 இஸ் மச் பெட்டர் தென் 175 ஃபார் 5. எடுத்து விளையாட அத்தனை மேட்ச்லையும் பாருங்கள் என்னென்ன ஸ்கோர் லைன்னு. இந்தியன்ஸ் 158 ஃபார் 6 சேஸ் பண்ணிட்டோம். 19th ஓவரில் வின் பண்ணிட்டோம். ஆர்சிபிக்கு எதிராக 146 ஃபார் 8, அதுவும் சேப்பாக்கில். ஆர்சிபி 196 அடிச்சிச்சு. ராஜஸ்தான் ராயலுக்கு எதிராக 176 ஃபார் 6, 4 பேட்ஸ்மேன் வெளில தான் உட்காந்துருந்தாங்க. ராஜஸ்தான் ராயல் 182. டெல்லி கேபிட்டல் எதிராக நம்ம 158 ஃபார் 5, 5 விக்கெட் உள்ளே உட்காந்து இன்னும் இருக்காங்க. டிசி 183 அடிச்சது, கேஎல் ராகுல் 77 அடிச்சார். நம்மளால் அதை சேஸ் பண்ண முடியல. பஞ்சாப் கிங்ஸ் எதிராக 201 ஃபார் 5, அது ஒன்றும் 200 தாண்டிட்டு தட்டு மாதிரி அவங்க 219. எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் 6 விக்கெட். ஸோ இப்போ கடைசி 4 பேர் ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் இப்போ போலராக வைக்க வேண்டியது தானே. ஸ்பெஷலி பஞ்சாப் கிங்ஸ் 219 ஃபார் 6 ஆரியான்ற புது பையா 103. அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதில் ஒரே ஒரு ஆரியா தான், பாஸ் என்ற பாஸ்கரன் ஆரியா. அப்படி பிரியான்ஸ் ஆரியான்னு ஒருத்தர் வந்தார் 103. கேகேஆருக்கு எதிராக 103 ஃபார் 9 அட் சேப்பாக். இதே சேப்பாக்கில் 103 தான் எடுத்தோம். அவங்க 10 ஓவரில் அடிச்சுட்டு போயிட்டார். சூரியனார் வரட்டான்னு டமால் டிமில் அடிச்சுட்டு. மும்பை இந்தியன்ஸ் நேற்று என்ன நடந்து தெரியும்? 176 ஃபார் 5 தான் எடுக்க முடிஞ்சது. ஈஸியாக ரோஹித் சர்மா 77, சூரியகுமார் 68 வான வேடிக்கை காமிச்சிட்டு வரட்டா அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ எனக்கு சொல்லுங்கள், எதுக்கு உங்களுக்கு நம்பர் 9, 10 வரைக்கும் பேட்ஸ்மேன்? 6 வரைக்கும் போதும் இல்லை பேட்ஸ்மேனு? ரைட். அந்த போஸ்ட் மேட்ச்சில் ஒரு பும்ரா டெத் பவுலிங்கில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அண்ட் வெரி டிஃபிகல்ட்டு. யாராலுமே அடிக்கிறது கஷ்டம். அக்ரீடு, எல்லாம் தெரியும் இல்லை உங்களுக்கு? டியூ வரும்னு தெரியும், 200 ரன் தேவைன்னு தெரியும். ஏன்னா இதே பிச் நம்பர் 8 விளையாண்டாங்கன்னு நினைக்கிறேன். 400 ரன் போன மேட்ச் ஐபிஎல். எந்த டீம் டக்குன்னு ஞாபகம் இல்லை, எல்லாம் தெரியும்ல. அப்புறம் எதுக்கு ஜடேஜாவை நம்பர் 4ல் அமிச்சிங்க? 50 அடிக்கிறதுக்கா? 50 யாருக்கு வேணும்? அந்த 50 33 பால்ஸ் 53, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 151. விஜய் சங்கரோட பொசிஷன் அது. அவர் போய் அவுட் கூட ஆயிருக்கலாம். அவர் தான் நீங்கள் அமிச்சிருக்கணும். அதே பிச்சில் வில் ஜாக்ஸ் இப்போ சொல்கிறாருல, நாங்கள் போஸ்ட் மேட்சில் சொன்னார் டெத் ஓவர் சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டாங்களால அடிக்க முடியலன்னு. வில் ஜாக்ஸ் ஒரு ஓவர் போட்டார், அந்த மாதிரி 4 ரன் தான். அவரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டாக அவர் அடிக்கல நீங்கள். அண்ட் அதே மேட்ச்சில் ஜடேஜாவோட எக்கனாமி ரேட் 9.3, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். பட் நம்ம ஜாஸ்தி கேட்க மாட்டோம், ஏன்னா 50 அடிச்சிட்டார்ப்பா, அவர் 50 அடிச்சிட்டார்ப்பா, அப்பா எல்லாம் நினச்சிப்பார் அப்படின்னு நினைப்போம். பட் அவரோட மெயின் ஜாப் இஸ் கெட்டிங் விக்கெட்ஸ். 50 அடிச்சாலும் சந்தோஷப்பட்டோம். வில் ஜாக்கு 1 ஃபார் 4. பார்ட் டைமர் எடுக்கும்போது சீனியர் பால் ஏன் அவ்வளோ அடி உங்களுக்கு? அண்ட் ஸ்பெஷலி பும்ரா அடிக்கிறது கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்புறம் எதுக்கு மிச்சல் சாட்னர் பவுலிங்கில் 3 ஓவர் 14 ரன்ஸ் 1 விக்கெட், எக்கனாமி ரேட் ஆஃப் 4.70. இதே சேட்டர் பல வருஷம் நம்ம கூட சென்னையில் விளையாண்டாரு. நெட்ஸில் அவ்வளோ விளையாடி இருப்பீங்க. யூஸ்வல் ஸ்டூட் பிளேயர், உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவரே விட்டீங்க. இப்போ யாருக்கு தான் பயந்து விளையாண்டோம் நம்ம? சாட்னர் ஐயோ அவுட் ஆகிடுவோம், வில் ஜாக் ஐயோ அவுட் ஆகிடுவோம், பும்ரா ஐயோ அவுட். அப்படின்னா என்ன எனக்கு புரியல. அப்புறம் எப்படி அவுட் அளவு மீன் எக்கனாமிக் எல்லாம் போட விட்டீங்க? 14 ரன் அவர் அடிக்க வேண்டியதானே? தீபக் சாருக்கு வர அவரும் சிஎஸ்கேல சுற்றிட்டு இருந்தவர் தான் அது நிறைய வருஷம். அவர் போலிங் பாருங்கள், 4 ஓவர் 32 1 விக்கெட், எக்கனாமி ரேட் 8 தான். எதுக்கு அவரை பதுங்கி விளையாண்டிங்க? அதே மேட்ச்சில் பத்திரானா, அந்த சோகால் பத்திரானா, எக்கனாமி ரேட் 20. ஆமாம், 1.4, 10 பால் தான் போட்டார், 34 ரன் அடி வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு 2 மேட்ச் பார்த்தோன்னே சொல்லிட்டேன் இஸ் நாட் ஃபிட்டு, அவர் ரிலே பண்ண முடியாது. பத்திரானாவே ட்ராப். பத்திரானா பிளே டெவல் பிரிவிஷன் நேற்று மேட்ச்சில் விளையாண்டு அந்த இடத்துல நம்பர் 4 ஜடேஜா அந்த இடத்துல அந்த பையன் வந்திருப்பாப்ல. அவுட் கூட இருக்கலாம், ஐ டோன்ட் நோ.
ஆயுஷ் மாத்திரை அடிக்கல, இளங்கன்று பயம் அறியாதுன்னு டமால் டிமில்னு அவர் அடிச்சு ஒரு 78 200 தான் ஃபைட் பண்ணியிருப்பீங்கல்ல. இதில் தான் என்னோட கேள்வி. நீங்களே பதில் சொல்லுங்கள். இதெல்லாம் என்ன கரெக்டான ஆப்ஷன் டேபிள்லேயே நம்ம தோத்துட்டாங்க. ஆமாம், இப்போ சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இந்த ராமகிருஷ்ணா கோஷ் 30 லட்சம், ஆண்ட்ரூ சித்தார்த் 30 லட்சம், மஞ்சு பேடி 55 லட்சம் அண்ட் கம்மி ஃபிகரில் தான் எடுத்திருக்கோம். வேறஸ் சாம் கரன் திருப்பி எடுத்துருவார் 2 கோடி 40 லட்சம், தீபக் கூட 1 கோடி 70 லட்சம் திருப்பி பார்த்து வேணான்னு ஏதோ ஒரு டீம் அமுச்சு விட்டுது, அவரை தூக்கி வச்சுக்கிட்டோம் 3.4 crore. ராஜஸ்தான் ராயல் அஸ்வினை வேணான்னு அமிச்சார், 9 கோடி 75 லட்சத்துக்கு திருப்பி கூப்பிட்டு வந்தோம். ஸ்ரேயஸ் கோபால் அமௌண்ட் டக்குன்னு ஞாபகம் இல்லை. தோனி ஓகே, வெரி குட் ப்ரைஸ் தான், 4 கோடி. ஏன்னா அவர் அன்கேப்டு பிளேயர் இருக்கட்டும். 125 கோடி பட்ஜெட்டில் 65 கோடி ரிட்டன்ஷன்லேயே போயிடுச்சு. ருத்ராஜுக்கு 18 கோடி, டூபேக்கு 12 கோடி, ஜடேஜாக்கு 18 கோடி, பத்திரனாக்கு 13 கோடி. பாக்கி இருந்த 65 கோடியில் யூ குட் ஹவ் ஸ்டில் ட்ரைட். யாரை சமாதானே இதே பிரியன்ஸ் ஆரியா வந்தார் ஆப்ஷனுக்கு, நீங்கள் ட்ரை பண்ணல, எடுக்கல. ஏன்னா உங்களுக்கு தெரியல அவரை பற்றி. அது அப்போ டேலண்ட் ஹண்ட்டு ஸ்கவுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. எங்கே போய் தேடலையா நீங்கள்? அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு தெரியலையா? 42 பால்ல 103, 7 4 9 6, ஸ்ட்ரைக் ரேட் 245 வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஒரு பவுலரையும் உள்ளே அவரை நீ எவ்வளோ பெரிய ரெப்புடேஷன் இந்த வார்னு அடிக்கிறேன் பாரு. அஸ்வின் 2 for 48, எக்கனாமி ரேட் 12 அந்த மேட்ச்சில். கலீல் எல்லாரும் அடிச்சு மறைப்பார் பயங்கரமாக, என்னை அடிக்கிற ஜாக்கிரதன்னு 2 for 45, எக்கனாமி ரேட் ஆஃப் 11.2. பார்த்தீங்கன்னா 0 for 52 அந்த மேட்ச்சில் 4 ஓவரில் 13 எக்கனாமி ரேட். ஆரியா இவ்வளோக்கு 14வது ஓவரில் அவுட் ஆகிட்டார். இன்னும் 6 ஓவர் விளையாடி தான் என்ன பண்ணியிருப்பாரு எனக்கு இப்போ நினச்சாலே பயமாக இருக்குது. சொல்லுங்கள் பாப்பா, நீங்கள் யார் யாரை மிஸ் பண்ணீங்க? சரி, ஆரியா தான் தெரியல. ரிஷப் பந்த், ஷ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ஜோஸ் பட்லர், நிதிஷ் ராணா இவங்க நல்லா அப்படியே தெரியல. ஏன் அவங்கள எடுக்கல? ஆப்ஷனுக்கு முன்னாடி யார் யார் எடுக்கணுன்ற லிஸ்ட்டில் நான் இந்த பேர்லாம் சொல்லியிருந்தேன். இவங்களாம் ரிலீஸ் பண்ணுங்க, கோ ஃபார் தான். ஜோஸ் பட்லர் பாருங்க எப்படி கலக்குறாரு. கேஎல் ராகுல், ஷ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பந்த் அமைதியாக இருக்காரு, ஏன்னா மற்றவங்களும் அடிக்கிறாங்க. இதே நிதிஷ் ராணா நமக்கு எதிரே 80 அடிச்சுட்டு போயிட்டாரு 1 down வந்து. ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணீங்க ஆப்ஷனில். அப்புறம் பண்ணிவிட்டு இப்போ உட்காந்து என்ன பண்ண முடியும்? டஃப் சுச்சுவேஷனில் சீனியர்ஸ் தான் நம்மளை காப்பாற்றணும் எப்போதுமே. எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் ஃபார் ஹெல்ப். ஆனால் நமக்கு என்னாச்சு, இந்த ஆயுஷ் முத்ரா பையன் தான் அடிச்சாப்ல 200 போனோம். அந்த மேட்ச்சில் ஜடேஜா 53 அடித்தார். அதில் 4 4 2 6. கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 10 பாலில் 28 ரன் அடிச்சாச்சு. பாக்கி 25 பாலில் 25 ரன் தான் எடுத்திருக்காரு, ரன்னே பால். ஸ்பெஷலி வெங்கடேஷ் ஸ்டேடியம் 200 ரன் வேணும்னு உங்களுக்கு தெரியும், ஒரு நம்பர் 4ல் அமிச்சிங்க. டூபே 32 பால் 50, 2 4 4 6. அதில் 32 ரன் பவுண்டரிஸ்லேயே வந்துச்சு. 4th and 6ல் 10 பாலில், பாக்கி 18 ரன் 22 பாலில். இதில் தான் அந்த மிச்சல் சாட்னர்லாம் கம்மியாக ஸ்கோர் கொடுத்துட்டு போயிடுச்சு. ஸோ அட்டாக் பண்ண வேண்டியதானே, விக்கெட் வச்சுருந்தா ஆல் அவுட் ஆகுங்க, நோ ப்ராப்ளம். 95 ஆல் அவுட், நோ ப்ராப்ளம். வாட் இஸ் திஸ்? ஸோ இவ்வளோ தவறுகள் நம்ம பண்ணிவிட்டு அப்புறமா உட்காந்துட்டு யோசிக்கல ஒன்றும் அர்த்தம் இல்லை. அடுத்த வருஷத்தை பற்றி யோசிக்கிறேன்னு இப்போனா இப்போவும் சான்ஸ் இருக்குது. கோ டவுன் ஃபைட்டிங். ஆர்கர் ஜீத்னே வாலே பாஜிகர் கேத்த அவர் இருக்கார், ஷாருக் கான். ஆமாம், கேட்குறேன். இது நம்ம பசங்க கலக்கலாங்க. குஜராத் டைட்டன்ஸில் சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர், விஜய் சங்கர் அங்கே தான் இருந்தார். அவர் வேறு இங்கே கூப்பிட்டு வந்துட்டு அஸ்வினுக்கு தெரியும் எல்லாருக்கும் அடி உழுன்னு அவர்கிட்ட போலிங் கொடுத்து போன மேட்ச்சில் இம்பாக்ட் பிளேயரை உள்ள அமிச்சு அவர் போலிங் பிகரும் வீணாக்கி. என்னது இது எனக்கு புரியல. சாட்னர் நல்லா போடும்போது ஏன் அஸ்வின் நல்லா முடியலங்கிறேன் நான். யூ டெல் மீ. ஏன்னா ஆக்டிவ் கிரிக்கெட்லன்னு அப்படி தான் எல்லாருமே எம்எஸ் தோனியோ ஃபேப் டுப்ளசி மாதிரி ஆகிட முடியாது ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் விளையாடுறதுக்கு. ஆக்டிவ் கிரிக்கெட் இல்லை ஒன்று. ஜடேஜா ஆக்டிவ் T20 இல்லை, இங்கிலாந்துக்கு T20 சீரிஸ் விளையாடல. அதை நான் தான் பேட்டிங் லாஸ்ட் அப்பா 50 அப்படின்னு நம்ம ஒரு எஸ்கேப் கிளாஸ் இருக்குது. ஆல்ரவுண்டில் இது ஒரு பெரிய ப்ளஸ். அதான் ஒன்று. இவ்வளோ அந்த வைபவ் சூரியவன்ஷின்னு ஒரு புது பையன் 20 பாலில் 34, 2 4 3 6, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 170. 14 வயசு தான் ஆகுது அந்த பையனுக்கு. ஆமாம், நம்ம 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாருக்கும். யார் 6 அடிச்சார்? ஷார்துல் தாக்கூர் இங்கே இருந்தவர் தான் சிஎஸ்கேல ஒரு காலத்தில். அவர் அடிக்கிறார் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 6 எக்ஸ்ட்ரா கவரில். அதே மாதிரி ஆவேஷ் கான் அடிச்சார் 6. ஸோ இதுதான் இளம் கன்று பயம் அடையாது. இட் இஸ் யங் மேன்ஸ் கேம். அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். யூ லெட் கோ. ரஹானே, டேரல் மிச்சல், மூயின் எல்லாம் நீங்கள் வை டிட் யூ லெட் தம் கோ? அவங்க ரீட்டைனே பண்ணியிருந்துருக்கலாமே, FBMல யூஸ் பண்ணியிருக்கலாமே. எனிவே பேசணும், நிறைய பேசலாம். என்னமோ தோணுச்சு அப்டேட் பண்ணணும். உங்கள் கருத்து எது வரணும் சொல்லுங்கள். சார் நீங்கள் சொன்ன இந்த பாயிண்ட் தப்பு. இப்போ பாருங்கள் அடுத்த மேட்ச்சில் எப்படி கலக்குறோன்னு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கணும், யோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். பரவி பார்த்தா நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.